இப்போ அர்ஜுன் சார் சொல்றாரு, விவேக்குக்கு மாத்தி எழுதுங்க. என்ன சார் 3 படத்து வேலை ஆகுது சார். ம். அப்ப இப்ப இது எழுதுனத அப்படியே விவேக் பண்ணலாமான்னு கேட்டாரு. பேரு மட்டும் மாத்திக்கலாம். இத ம். அப்படியே பண்ணலாம். ஒண்ணும் டிஃபரன்ஸ் தெரியாதுன்னு. ஓகே. ச அறுசுவை அம்பி. ஏன்னா இவர் வந்து சிட்டி இதுல இருக்கிறனால விவேக்கு அறுசுவை அம்பின்னு பேர மட்டும் மாத்தியாச்சு. அவரு கிராமத்து ஆள் மாரி இருக்கிறனால வடிவேலுக்கு சமையல் கான்ட்ராக்ட் சக்கரப்பாண்டி. அத மட்டும் எடுத்துட்டு இந்த பேர வச்சு, இப்ப ஓகே. நீங்க சொன்னா தெரியாதா அவருக்கு விவேக்ன்னு? தெரியாது. விவேக் சார்ட்ட ஃபோன்ல பேசிட்டாரு. ஆ. பேசிட்டு ராஜகோபாலும், வெங்கடேஷும் வருவாங்க. வெங்கடேஷ். நாங்க 2 டைரக்டரும் நானும் போறோம். விவேக் சார் ஓகே. ஆபீஸ்க்கு போறோம். போனோனே சொன்னேன். சீன உள்ள ஃபுல்லா சொன்னேன். ம். ஃபுல் சீன சொன்னோனே சிரிச்சாரு. ரொம்ப நல்லா இருக்கு ராஜகோபால். பண்ணிடலாம். சரி. சரி போயிட்டு வரேன். நீங்க அர்ஜுன் சார்ட்ட பேசிக்கங்க. சம்பளம்லாம் பேசிக்கங்க. ஆனா வடிவேலுக்கு எழுதுனத எனக்கு மாத்தி சொன்னவாரு, "ரொம்ப திறமை உனக்குன்னாரு." ஷாக் எனக்கு. என்ன சார் வடிவேலுக்கு இல்ல எல்லாம் எனக்கு தெரியும். ஏன்னா அவரு அர்ஜுன் சார் சொல்லி அனுப்புறாரு. ம். வடிவேலுக்கு எழுதுனதுன்னு சொல்லாதீங்க. ஏன்னா அங்க போயிட்டு இங்க வரான்னு சொல்லுவாரு. ம். ம். அதனால வந்து சொல்ல வேணாம். அவருக்கே எழுதுன மாரி சொல்லுங்கன்னாரு. எப்படி சார் கண்டுபிடிச்சீங்க அப்படின்னு. நீங்க என்னதான் எனக்காக டயலாக் சொன்னாலும், உங்க பாடி லாங்குவேஜ் வடிவேல் வடிவேல் பேசுற மாரி 2 மணி நேரத்துல நீங்க உங்கள அறியாம பேசிட்டீங்க. ஓகே, ஓகே, அப்பவே ஓகே. தெரிஞ்சுக்கிட்டேன் நானு. அப்புறம் இந்த பேப்பர்ல பார்த்தேன். சக்கரபாண்டிங்கிறத அழிச்சு, அழிச்சு அறுசுவை அம்பின்னு போட்டிருப்பேன். ஓகே, ஓகே. இதையும் பார்த்தேன். சக்கரபாண்டினா அப்ப அவன் தான் அப்படின்ட்டு, இருந்தாலும் நான் பண்றேன் சொல்லுங்க அர்ஜுன் சார்ட்ட. ம். அந்த மாரி கண்டிப்பா, நம்மள கண்டிப்பா. அறியாம சொல்லிக் குடுக்கும்போது, அந்தந்த ஆர்டிஸ்ட்டோட ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு அந்த பாடி இது லாங்குவேஜ் அது இருக்கு. வந்துரும். ஓகே சார். ஓகே. சூப்பர், சூப்பர்.